ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு பதிவை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. சரசாஸ்திரத்தின் விதிப்படி நாம் சரகளை பயன்படுத்துகிறவங்க என்ன சாப்பிடும்பொழுது எப்படி சாப்பிடணும், இப்போ எந்த சரத்தை பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அற்புதமான பாடலோடு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். அதாவது என்னென்னா, உண்பவனுக்கு அப்புவிடம் மதிக்கு வெய்ய உதன்ன கைத்தனர்கார்தல் உண்க முன்னே பண்பையில் செங்கதிர்க்க நெய்ப்பால் புலிதல் கனல் பாகுடனே துவர்த்தனமும் உண்டு பார்க்க நன் பமய வயிற்றிற் சோறு பாதி நன்னீர்கால் காற்று காலாக நீழ்கி கண்பையில் நாடிகள் சுத்தி பண்ணி தூபம் காட்டி மலர் சூட்டி இருள் கழியும் காலே அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான பாடல் இருக்கு. சரசாஸ்திரத்தில் உள்ள அற்புதமான பாடல் என்ன சொல்லுதுன்னா, சரம் பார்க்கிறவன் பரம் பார்ப்பான்டா. அவன் எப்படி பார்க்கணும்னா, சூரிய கலையில இயங்கும் போது உணவிற்கு மட்டும் இல்லை, அதாவது காத்திருக்கிறதுக்கு வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது சந்திரன் நடக்கும்போது நாம சாப்பிடலாம். அந்த உணவானது சூடா பண்டங்களுக்கு உப்பு கசப்பு காரமாகி அந்த பண்டங்கள் எல்லாம் வச்சு தண்ணீரை குடிக்காம சாப்பிடணும். அப்படி சூரியன் நடந்தால் நெய் பால் புளித்து இருக்கிறது, நல்ல இனிப்பா இருக்கிறது, துவர்ப்பு சம்பந்தப்பட்ட பண்டங்களை சாப்பிடலாம். தண்ணீரும் நாம் அந்த நேரத்தில் குடிக்கலாம். இது நார்மலான ஒரு விஷயம். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ சந்திரன் அப்போ இருந்துச்சு, சூரியன் நடக்கும்போது நாம் சாப்பிட வேண்டும். அப்போ சந்திரன் தான் சாப்பிடலாமா, சூரியன் நடக்கும்போது சாப்பிடணும். இது மாறும்போது ஆத்திரக்காரனும் தன் வழியினால சூரியனுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தடுத்து வரும்போது சந்திரன் வரும், நம்ம சாப்பிட்டுட்டு கொண்டே இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அப்படி சாப்பிடும்போது நோயும் வரும். இவ்வாறு சாப்பிடும்போது அளவுக்கு வயிற்றில் பாதி அளவுக்கு மிஞ்சாம போகுமா. அதனால தண்ணிக்கு கொஞ்சம் இடம் விடணும், காற்றுக்கு கொஞ்சம் இடம் தேவை. இப்படி நம்ம பண்ணும்போது தசவ நாடிகளையும் அந்த பிராணாயாம முன்னிலையை பயன்படுத்தி சுத்தி செய்து அதாவது ஏக கிரகண சித்தனாய் சரம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலுடைய அர்த்தம் சொல்லுகிறது. சரி, என்ன பண்ணலாம்? சிம்பிளாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அதாவது நீங்கள் சூரியன் நடக்கும்போது சாப்பிடுங்க, தப்பே இல்லை. சந்திரன் வருது அப்படின்னா இந்த சுவைகள் டேஸ்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் சந்திரனில் பயன்படுத்தலாம். அதாவது சந்திரன் நடக்கும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, சூரியன் நடக்கும்போது தண்ணி குடிக்கலாம். சரிங்களா? அதாவது நெய் பால் புளிக்கிற விஷயங்கள்லாம் சூரியன் நடக்கும்போது, முக்கியமாக சூரியன் நடக்கும்போது சாப்பிடலாம். சாப்பிடும்போது வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கணும். சாப்பிட்டு முடிக்கும் போது வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கணும். ஃபுல் ஆஃப் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. அதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய வாயும் பிரியறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிடணும் வயிறை. அப்போ தான் அதாவது ஏக கிரகண சித்தனாய், ஒரு சித்தனாய் நம்ம சரம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்றது. அப்போ நாம் சரம் பார்த்துட்டு தான் சாப்பிடணும், அதான் நல்லது. இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சரம் வருது. அப்படி சரம் இப்போ சூரியனில் ஓடுதுப்பா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு சரம் டக்குன்னு நின்று சந்திரனுக்கு எட்டி பார்க்குதுன்னு நிறுத்திடணும் சாப்பாடை. போதும், அந்த சாப்பாடு மேலே சாப்பிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் பிரியாணி நல்ல தருக்கு அவருக்கு நான் டெஸ்ட் பண்ணியே பார்த்துக்கிறேன். நல்லா பிரியாணி சிக்கன் இது நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பார். ஆனால் சரம் ரைட்டில் தான், அதாவது சூரியனில் தான் போகும். உடனே சந்திரனுக்கு மாறும். ஆனாலும் அடிச்சு இன்னொரு அப்போ தான் கிரில் பீஸ் எடுப்பா அப்படின்னுவார். என்ன வரும்னா ஒன்றும் வராது, நோய் உண்டாகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது.
அதனால் கவனித்து பயன்படுத்துங்க. சரம் பார்க்குறவங்க சாப்பிடும்போது இப்போ நீங்கள் பசிக்கும் போது அந்த பசி உணர்வு வந்தோன்னா அது வந்து சரியாக சூரியனுக்கு போயிடும். ஆனால் அந்த கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிடும்போது உட்காந்து அந்த ஃபீல்ட்லேயே உட்காந்து சாப்பிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வயிறுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது சடனாக அது மாறும். அதை மாறும்போது உடனே சாப்பாடை நிறுத்திடணும். அதுக்கு மேலே சாப்பிட்றத கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்றதுனாலே நோய் வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சரம் தான். சரத்தை சரியாக பார்க்கல அப்படின்னா வேஸ்ட்டு. இன்னொரு விஷயம், சரம் பார்க்காதவங்க, இந்த சரம் பார்த்து சாப்பிடாதவங்க சரம் பார்க்க முடியாது. சரம் பார்க்குறது வேஸ்ட்டு. உங்களால் சரத்தை பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு சொல்லவும் முடியாது. வேஸ்ட். அது ஆக்சுவலி பண்ணுறதே வேஸ்ட்டு. அப்போ பேசிக்காக நாம் அதில் தெளிவாக இருக்கணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரத்தை வந்து பயன்படுத்தி தான் சாப்பிடுவேன். இப்போ சம்டைம் எனக்கு அதாவது சந்திரன் ஓடுது அப்படின்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். அப்போ அதுக்கான சாப்பாடில் வந்து என்ன பண்ணுவோம், இந்த சால்ட் ரிலேட்டடாக இருக்கும் சில உணவுகள்லாம் இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு விட்டுருவேன். தண்ணீர் குடிக்க மாட்டேன், வெயிட் பண்ணுவேன், சரத்தை மாற்றின பிறகு தான் எனக்கு வயிற்றில் நல்லா அந்த அக்னி பந்தம் அதிகமாகும், பசி எடுக்கும், அப்போ நல்லா சாப்பிட ஆரம்பிப்பேன். அதுக்கு பிறகு சந்திரன் திடீர்னு சாப்பிட்டே இருக்கும் போது கவனம் இருக்கும், உணவுலேயே கவனம் இருக்கும். வேறு எங்கே டிவி ஓடினாலும் சரி, பக்கத்தில் ஏதாவது ஓடிட்டு இருக்குது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், ஏதோ ஓடிட்டே இருக்குது ஏதாவது பக்கத்தில். அப்படி இருக்கும்போது திடீர்னு சந்திரன் வருதுன்னா டக்குன்னு நிறுத்திடணும். நாம் சந்திரன் வரும்போது அது பெருசாக எடுத்துக்கக்கூடாதுப்பா. நான் சொல்கிறது சாப்பிடும்போது சொல்கிறேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சந்திரன் வரும்போது சாப்பாடு நிறுத்திடணும். அந்த சாப்பாடு உனக்கு நோயாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் அதை நாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இன்னிலேருந்து சரம் பார்க்குறவங்க தயவுசெய்து உணவு மேலே கவனம் செலுத்துங்க. உணவு மேலே கவனம் செலுத்தி சரம் பார்க்கும்போது என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் தயவுசெய்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, சரக்கலைன்னு இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும், உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த உலகத்திலே சரம் என்பது அற்புதமான ஒரு கலை. சரம் பார்க்கிறவன் பரம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஏகக்கிரண சித்தனாக நீங்கள் இருக்கணும். அப்போ தான் உங்கள் தச நாடிகள், நீங்கள் வந்து பிராணாயாமம்லாம் பயிற்சி இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி ப்ராசஸில் செய்யுங்க. இது 3 வேளையும் நீங்கள் தொடர்ந்து 3 வேளையோ 2 வேளையோ எத்தனை வேளை சாப்பிட்டாலும் இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம். மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சரக்கலையை வந்து ஃபுல் வீடியோஸ் நிறையா இருக்குது, உங்களுக்காக போட்டிருக்கேன், பாருங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.